வெந்நீர் விட்டா போதும், 1 நிமிடத்துல ரசம் ரெடி. இந்த மாதிரி மசாலா அரைச்சு வச்சுக்கோங்க. 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. உடனே நம்ம 1 நிமிடத்திலே ரசம் வைக்கலாம். 1 நிமிடத்துல எப்படி ரசம் வைக்க முடியும்னு கேட்கலாம் நீங்க. கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் தோழிகள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பை நல்ல கடாயில போட்டு எண்ணெய் சேர்க்காம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி துவரம்பருப்பு கரிஞ்சு போயிடாம கலரும் ரொம்ப செவந்துராம நல்ல மனம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்ப பாத்தீங்கன்னா அதே கடாயில 1 கப் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி நல்லா பாத்தீங்கன்னா நல்ல மனம் வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். மிதமான ஹீட்ல வச்சு நல்லா வருங்க. மல்லி கருக விட்டுற வேண்டாம். கருக விட்டுட்டீங்கன்னா நம்மளுடைய ரசம் பாத்தீங்கன்னா கடுத்து போன மாதிரி ஸ்மெல் வரும். மிதமான ஹீட்ல வச்சு கொஞ்சம் கவனமா வருங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல மனம் வரும். மல்லி நல்லா சுருக்குன்னு ஒரு சூடு வரணும். அந்த பக்குவத்துக்கு நீங்க வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நல்ல பிளேட்ல கொட்டி ஆற விட்டுட்டு அதே கப்பை பயன்படுத்தி 1/4 கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு மிளகு எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே கருக விட்டுறாம கரிஞ்சு போயிடாம கொஞ்சம் கவனமா வருங்க. இந்த மாதிரி நல்ல கலர் லைட்டா மாறினதுக்கு அப்புறம் இத பருப்பு மல்லி சேர்த்து அதே பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். இப்ப பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மிளகாய் சேர்த்திருக்கேன். நம்ம எந்த கப்பை பயன்படுத்தி எடுக்கிறோமோ அதே கப் இதுல தான் நம்ம அளந்து எடுக்கணும். காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்க இதுல நல்ல ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட பெருங்காய தூள் இருந்துச்சுன்னா மசாலாவில் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் நல்ல மனம் வரும். இதுலயே போட்டு நல்ல மனம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அந்த கருவேப்பிலை இப்படி கையில எடுத்து இப்படி நல்லா மசிக்கும் போது நல்லா நுணுங்கணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் நீங்க வறுத்து எடுக்கணும். இப்போ இதையுமே நல்லா இந்த மசாலா கூட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய பாத்தீங்கன்னா புளி சேர்த்துக்கலாம். இந்த புளி பாத்தீங்கன்னா நல்ல புளிப்பா இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய புளி புளிப்பு இல்லாத புளியா இருந்துச்சுன்னா 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. அந்த மசாலாவுக்கு கரெக்டா இருக்கும் புளிப்பு. இந்த மாதிரி 4 பூண்டு எடுத்திருக்கேன். 4 கட்டி பூண்டு எடுத்திருக்கேன். இதை மிக்சியில போட்டு லைட்டா கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். புளி பாத்தீங்கன்னா நல்ல மொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டேன். மிக்சியில போட்டு லைட்டா கொரகொரப்பா அரைச்ச இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். கடாயில எண்ணெய் சேர்க்காம நல்லபடி வறுத்து விடுங்க. நல்ல பூண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது நல்ல மொறுமொறுப்பா பூண்டு வறுபட்டுருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மசாலா புளி பூண்டு எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பெருங்காயத்தை நான் தட்டி வச்சிருக்கேன். மிக்சியில போட்டு அரைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தட்டி வச்ச பெருங்காயத்தை ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு இந்த பருப்பு வகைகள் மல்லி எல்லாம் இப்பவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சுக்கணும். ரொம்ப நைஸா அரைச்சிட வேண்டாம். இது போல கொரகொரப்பா அரைச்சதுக்கு அப்புறம் வரமிளகாய் கருவேப்பிலை புளி இதை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே சேர்த்துறாதீங்க, அந்த மசாலா அரையாம போயிடும். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் இதை கொரகொரப்பா அரைச்சிட்டு பாருங்க. இப்ப பாருங்க மசாலாவுடைய பதம் பாருங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கடைசியா நம்ம வறுத்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டோட ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பொடி கெட்டு போகாமே இருக்கும். ரசத்துக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும். இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்க்கும் போது ரசப்பொடி சீக்கிரமே கெட்டு போகாம இருக்கும். பாருங்க எல்லாமே சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுருங்க. கொஞ்சம் சூடா இருக்கும் இல்லையா, அதனால கொட்டி ஆற விட்டுறலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கம கமன்னு நல்ல வாசனையான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா, கடாயில நல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதுல உளுந்தம்பருப்பு சேர்க்க வேண்டாம். கடுகு சேர்த்துட்டு நல்ல கடுகு பொரியும் போது இதுல கிள்ளி வச்ச வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, இது கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்ல மிதமான ஹீட்ல வச்சு வறுக்கணும். கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நல்ல மொறுன்னு ஆகணும். அது வரைக்குமே வறுக்கலாம். அதுதான் பதம்.
இப்ப பாத்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவுல வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது போல நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாசத்துக்கு நீங்க வெளியில வச்சு யூஸ் பண்ணலாம். 6 மாசம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட 6 மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 2 பேர் 3 பேர் இருந்தீங்கன்னா இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மசாலா போதும். 4-5 பேர் இருந்தாங்கன்னா 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரசத்துக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். நான் வந்து ஹாட் பாக்ஸ்ல வந்து சேர்க்கிறேன். எதுக்குன்னு சொல்றேன். ஹாட் பாக்ஸ்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி இது மசாலா சேர்த்துட்டு அப்படியே கொதிக்கக்கூடிய தண்ணியை வந்து அப்படியே அந்த மசாலாவில் ஊத்துங்க. ஊத்தும் போதே உங்களுக்கு ரசத்துடைய பதம் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து 1 தக்காளி பழம் வந்து சேர்த்திருக்கேன். நல்லா கையில விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையுமே நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. ஒரு முறை நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. அந்த கொதிக்கக்கூடிய தண்ணி பாத்தீங்கன்னா அந்த தக்காளி மல்லித்தலை எல்லாம் நல்லா வெந்துரும். இப்ப பாருங்க நம்மளுடைய கம கமன்னு நல்ல வாசனையான ரசம் ரெடி. நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ரசப்பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வேலைக்கு போற பெண்கள், வெளியூர் வெளிநாடுகள்ல தங்கி வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ரசப்பொடியை வீட்டுல ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அவங்க ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா இந்த ரசப்பொடியில கொஞ்சமா சுடுதண்ணி ஊத்தி குடிச்சாங்கன்னா நல்ல செரிமானம் ஆயிரும். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.